Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog ஒன்று தான் ஷேர் பண்ண போகிறது. அதோட நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டு இந்த தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அதோட மெஷரிங் அளவே வீடியோ எண்ணில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீன்வேல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ சவுதியை பொறுத்தவரையில் எல்லா கேம்ஸை விட ஒரே ஒரு கேம்ஸு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஃபுட்பாலுக்கு மட்டும்தான். எங்கே பார்த்தாண்டாலுமே ஃபுட்பாலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து இன்று வரைக்குமே ஜித்தா பொறுத்தவரையில் ஒரே ஒரு பிளேஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்ஸ்டாகிராமை திறந்துட்டாலே இந்த சூக் 7 தான். இங்கேக்கு எத்தனை பேர் விசிட் பண்ணிக்கன்னு தெரிய, விசிட் பண்ணலாட்டி என்னோட சேர்ந்து அப்படியே பாருங்கள் வீடியோவில் விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். பிகாஸ் இது எப்படின்னு கேட்டேனாக்கா ஃபுட்பாலுக்குன்ட்டு சொல்லியே இப்போ நல்ல ஃபேமஸ் ஆகிக்கு. இது ரொம்ப நாளாக ஈக்கிறோண்டு தான். பட் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் இந்த ஒரு பிளேஸ் நல்ல ஃபேமஸாகவே ஈக்கி. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிக்கு இங்கே வரணும் அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன நாளேருந்தே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இந்த வரணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாகவும் சரிதா இங்கேக்கு போகணும்னு சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிராண்டட் ஷாப் மட்டும்தான் ஈக்கி. என் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணால் தெரியும். நான் அடிக்கடி எங்கள் சரி விசிட் பண்ண ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதோடைய ஷோட்டில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எங்கெங்கே ஆஃபர் போட்டிக்கு விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கும், இந்த மாதிரி எங்கெங்கே ஆஃபர் இருக்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ இங்கே இந்த ஏரியாவில் வந்ததோடே தான் இருந்தது. அதோட தான் இந்த பிராண்ட் ஃபோர் லெஸ்ஸுக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு மேல்லேருந்து பார்க்கத்தான் இது ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்க்கிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருந்த வாரண்டா கொஞ்சம் ஏர்லியாகவே நாங்கள் பார்க்கிங் போட்டு ஒரு தூரத்துலேருந்து தான் நடந்தே ஸோ இதை லைவாகவே போட்டிக்கு. அதனால் லைவாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் இந்த சூக் 7. நீங்கள் ஏர்லியாக வந்தனாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு முன்னுக்கே ஈந்து பார்க்கறதுக்கு பிளேஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது கிட்டே நெருங்கியில் அவ்வளோ க்ரௌடாக இருந்தேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி. எல்லாருமே இந்த ஃபுட்பால் பார்க்க தான் வந்தேக்கி. கீழே ஃபுல்லாக க்ரௌடாகிக்கும், கொஞ்சமே பிளேஸ் இல்லாத சுட்டுதான் மேலே எல்லோரும் மேலே கூட ஃபுல்லாகவே சேர் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சேக்கி. பிகாஸ் இவங்க ஃபுட்பாலுக்குன்னு சொல்லியே மெயினாகவே இந்த பிளேஸை ரெடி பண்ணி வச்சேக்கி. இந்த ஃபுட்பாலுக்காக வேண்டி தான் இந்த சூக் 7 ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகியும் ஏக்கி. உங்களுக்கு பார்த்தவங்களுக்கும் பார்க்க ரொம்ப நல்லாவே ஏக்கி. அந்த கீழே ஸ்க்ரீனுக்கிட்ட ஃபுல்லாகவே எல்லோரும் நின்று பார்த்துக்கொண்டிக்கி, ஈந்து கொண்டு தான் பார்த்துக்கொண்டிக்கி. ஃபுல்லாக சேர் போட்டிக்கி. நிறைய பேர் அவங்களும் அவனோட சேர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து ஈந்து பார்க்குறவங்களும் ஏக்கி. இதில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தனாக்கா இன்ட்ரெஸ்டான ஆக்களுக்கு ஃபுட்பால் பார்த்துட்டு கிட்ஸுகளுக்கு ப்ளே பண்ணதுக்கு ப்ளே ஏரியா மேக்கி. அதுவும் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இன்றைக்கி ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் ஆகிடியே. பிகாஸ் அப்படியே இருந்து பார்த்து கொஞ்சத்துக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நாங்களே ஒரு ½ மட்டும் ఆయన இருந்து கொண்டு இருந்திக்கும். ஃபுட்பாலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தனால ఆయన இருந்து பார்க்கச்சால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். எல்லோரும் தனியாக இருந்து பார்க்குறத விட இந்த மாதிரி சேர்ந்து பார்க்க சொல்ல எவ்வளோ தான் நாங்கள் தனியாக வந்திருந்தாலும் அந்த தனியாக இருந்து பார்க்க தனியாக யாரும் இல்லை அந்த ஒரு ஃபீல் ஒன்று இல்லை. எல்லோரும் சவுண்ட் பண்ணிக்கொண்டு அந்த வின் பண்ணக்கொள்ள விசில் பண்ணிக்கொண்டு
கிளப் பண்ணிக்கொண்டு அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன். அங்கேருந்து அப்படியே வார நேரம் தான் ஸ்கெச்சஸ் வந்து இப்போ எல்லாம் ஆஃபர் போட்டிக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ண இத்தனை பேர் பார்த்துட்டு தெரியா. ஸோ அதுக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்கெச்சஸ் ஷூவையும் வாங்கிக்கொண்டு ஆஃபரில் இருக்கும். அதுக்கப்புறம் வார வெள்ளை வந்து பெண்டக்கு வந்து மெயின் விஷயமே வந்து வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு சொல்லித்தான். பட் வந்த விஷயம் வந்து வாட்டர் பாட்டிலே இல்லை. அது வந்து ஆஃபரில் இருக்கும் தான் வந்து ஆஃபர் முடிஞ்சு சரி தான் வந்ததுக்காக வேண்டி ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி வாங்கி கொண்டு அப்படியே நாங்கள் வந்து ஹோமுக்கு போய்த்தோம். நைட்டே வந்து நான் வந்து தோசைக்கு மாவு வந்து ரெடி பண்ணுவோம்னு சொல்லி எடுத்தேன். அதோடு தான் ஞாபகம் வந்தது. சரிதான்னு சொல்லி அப்படியே ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி நான் எடுத்துக்கிற மெஷரிங் அளவு வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எந்த மாதிரி செய்தது எந்த மாதிரி அளவு எல்லாம். ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். அதனால் வந்து ஏதாவது டவுட் இருந்தனாக்கா என்னை இன்ஸ்டாவில் கூட ப்ரைவேட்டாக கேளுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோம் சேம் அதே கப்பில் தான் வந்து நீங்கள் உளுந்தும் எடுக்கணும். நீங்கள் இதே கப்பண்டு இல்லை உங்கள்கிட்ட என்ன கப் இருக்கோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் பச்சரிசிக்கு வந்து 1 கப் உளுந்து. இதுதான் ஏண்ட மெஷரிங் அளவு. நான் வந்து பச்சரிசியில் தான் செய்தேன். பட் டேஸ்ட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இட்லி அரிசியில் கூட நிறைய பேர் செய்தது நான் வீடியோஸில் கண்டேக்கி இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்க்கணும் அதில் எப்படி வாருன்னு சொல்லி. ரைஸ் வந்து நல்லாவே அரிசி வந்து கழுவி எடுத்ததுக்கு பிறகு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே சோக்காகும். இதை வந்து ஜஸ்ட்டு நான் கவர் பண்ணி கிச்சன்லேயே தான் வைக்கிறது, ஃப்ரிட்ஜில் போடியல்ல. இப்போ சரியாக டைம் வந்து ஒரு 12 o'clock 12:30 அந்த மாதிரி டைம் தான். ஸோ அதையும் வந்து சோக் பண்ணதுக்கு பிறகு வந்து அது உளுந்துலேயும் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் போட்டுறேன் நைட்டே மார்னிங் வந்து பிளெண்ட் பண்ணதுக்கு. இல்லைன்னா குயிக்காகவே வந்து பிளெண்டர் வந்து ஹீட் ஆகிடும். அந்த கூலோடையே சேர்த்து வந்து பிளெண்ட் பண்ணக்குள்ள அவ்வளோ குயிக்காக வந்து ஹீட்டாக இல்லை. ஸோ இப்போ மார்னிங் சரியாக ஒரு 9 o'clock மட்டும் இந்த டைமில் தான் நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணோம்னு சொல்லி எடுத்தேன். உளுந்தை தான் ஃபெஸ்ட்டோடைய வந்து பிளெண்ட் பண்ண போகிறது. இதுக்கு வந்து தண்ணியை நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியெல்லாம் வந்து அதுலேருந்தே அப்படியே எடுத்து போடியே தண்ணி நிறையவே சில வந்து அது புளிச்சு வாரல்ல. தண்ணி எந்த மாதிரி நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு போடக்குள்ள வந்து நல்லா புளிச்சு வாரமா. ஸோ ஃபெஸ்ட்டோடைய உளுந்தை தான் வந்து போட்டு தண்ணி வந்து மிச்சமாக போடப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நல்லா திக்கான பட்டராக தான் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா நல்லாவே தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணக்குள்ள வந்து ஓவர் ஆகிடு. அப்போ புளிச்சவும் டைம் எடுக்கிற அந்த வந்து தண்ணி குணம் வந்து கூடுதலாகவே இருக்கு. நல்லா திக்காக இக்கிச்சதில் தான் அந்த தோசை ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியும் காண. கிரைண்ட் பண்ணதுக்கு வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து சோக் பண்ண தண்ணி அந்த தண்ணி நல்லா கூலாக தான் இருக்கும். அதே தண்ணியை ஊற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுங்க. அப்படி இல்லை நார்மல் தண்ணியை ஊற்றி இருந்தாக்கா அது வந்து ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பிளெண்டர் நின்றும். ஹீட் முடிஞ்சு திரும்ப பிளெண்ட் பண்ணச்செல்லாம் தோசைவே வேணாமட்டு போய்த்துடியே. முன்னாடியெல்லாம் நானும் வந்துடுறவங்க தான் செஞ்சு கொண்டது. கொஞ்சம் நாளாக தோசை செய்த வேலையே விட்டிருந்தேன். இந்த மாதிரி செய்யக்குள்ள வந்து குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். பிளெண்டர் வந்து அவ்வளோ பெருசாக ஹீட் ஆகிறல்ல. இந்த மாதிரி நல்லா திக்காகிடுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா வந்து திக்காக ஈச்சக்குள்ளத்தான் வந்து நல்லா புளிச்சு வரும். அது மட்டும் இல்லை தோசையும் நல்லாவே வரும்.
ஸோ இதில் வந்து எடுத்ததுக்கு பிறகு சேம் அதிலே தான் வந்து அரிசியும் சேர்த்துக்கோங்க. அரிசியும் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் அரிசி சேர்த்தேன். அதுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுங்க. ஸோ இந்த தோசை மாவு ரெடி பண்ணியது பாகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாதிரி. நைட்டுக்கு சோக் பண்ணி வைக்கணும், திரும்ப மார்னிங் பிளெண்ட் பண்ணணும், புளிச்சத்து விடணும், பெரிய வேலை மாதிரி விளங்குற. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த தோசை மாவு ரெடி பண்ணியது உங்களுக்கு பிடிப்பட்ட தோசை மாவு ரெடி பண்ணி ஈஸி ஆகிட்டுன்னு சொல்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது செட் ஆகிட்டுன்னு சொன்னாக்கா இதை விட ஈஸியான டிஷ் வந்து வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒருக்க வந்து செய்தது தான் கஷ்டம். பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட்லேயும் அப்படி தான் இருந்து தோசையாக எனக்கு சரி வாரதே இல்லைன்னு சொல்லி தான் இருந்தது. நான் வந்து சரி வாரதே இல்லை ஸ்டார்ட்டில். அதுக்கப்புறம் 2-3 பையனை வந்து செஞ்சு பார்க்கச்சல இப்போ செட் ஆகிட்டேன். இப்போ தோசைமா நல்லாவே வரேன். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டேனாக்கா வீக்லி ஒரு 3 டேஸ் 4 டேஸுக்கு வந்து நைட் டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யோசனை பண்ணவே தேவையில்லை எந்த செய்யணுமோ சொல்லி. அதையே செஞ்சிட்டே ரொம்ப ரொம்ப ஈஸிங்கான. பிகாஸ் லஞ்சு குக் பண்ணுற சிக்கன் கறி பீஃப் கறி அதெல்லாம் கிரேவி எப்படியுமே மீது அந்த கிரேவியை வச்சு நைட் டின்னரை வந்து ஓட்டிடியே. இல்லைன்னா நைட் டின்னரை கிச்சனுக்குள்ளே போய்த்துக்கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி யோசனை பண்ணணும். கிச்சனுக்கு போய்த்து ரொம்ப நேரம் டைம் போகிற இதெல்லாம் தேவையில்லை தோசை மாய் இருந்தனாலே. ஸோ அரிசியை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிற உளுந்து மாய்க்கு அதில் இந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனாலையெல்லாம் மிக்ஸ் பண்ணப்படாது, கையால் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உள்ளிக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் பேய்த்து அது வந்து நல்லா புளிச்சு வரும். ப்ளஸ் அதோடைய தோசையும் நல்லாவே வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு நைட்டுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுட்டு மற்ற பேலன்ஸ் இன்னொரு பாக்ஸு போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. டீப் ஃப்ரீசரில் இல்லை, ஜஸ்ட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் போட்டால் சரி. நான் வந்து இதுலேருந்து ஹாஃபை வந்து பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் போட்டு மற்ற பேலன்ஸை தான் வச்சேன் புளிச்சத்துக்கு. புளிச்சு வச்ச வந்து நைட் ஆகசில் வந்து இப்போ மார்னிங் செஞ்சதுன்னா நைட்டுக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இதே வந்து நைட்டுக்கு செஞ்சு வச்சேனாக்கா மார்னிங் ஆக்குள்ள நல்லா புளிச்சு வந்துடும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சே புளிச்சு வராது. உங்களுக்கு வந்து எப்போக்கு தேவையோ அந்த டைமில் எடுத்து நல்லா திக்காக இருந்தனாக்கா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா திக்காகவே இருந்து நான் வந்து திரும்ப வந்து செய்யக்குள்ள அந்த தோசை சுடக்குள்ள வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் லூஸ் பண்ணி தான் தோசை சுட்டது. புளிச்ச போறவும் சேம் அதே மாதிரி தான் நல்லா திக்காகவே இருந்து ஃப்ரிட்ஜில் போட்டதும் சேம் அதே மாதிரி தான். அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து தோசை சுட்டது. உங்களுக்கு வந்து கன்சிஸ்டி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுடிய வேலை தான். ஸோ இந்த அளவு நான் ரெடி பண்ணினாக்கா தோசைமா எனக்கு ஒரு 3 to 4 டேஸ் வரையுமே வரும். பிகாஸ் நாங்கள் 2 பேர் சுட்டியும். நான் இதில் ஹாஃபை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு மற்றதை தான் புளிச்ச வச்சேன். நல்லா புளிச்சு வந்து இந்த நைட்டாக்குள்ள தோசையும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்திருந்த. ஸோ இந்த தோசைமா ரெசிபி வந்து ஃபைனலாக ஷேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு ஒரு ரெசிபி தான். இன்ஸ்டாவில் வந்து கேட்டேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே இந்த தோசை மாட்டு ரெசிபியை ஷேர் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்காக வேண்டிய ஃபைனலாக ரெடி பண்ணி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தனாக்கா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா நம்புகிறேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching my video. Don't forget to subscribe and click the button also to get new update inshallah. See you soon in my next new video. Until then, take care. Bye bye.